மாணவர்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளியினுடைய 49வது விளையாட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு குடும்ப விழா என்று சொன்னேன். வெளியிலிருந்து நாம் யாரையும் சிறப்பு விருந்தினராக அழைக்கவில்லை. ஏனென்றால் அடுத்த வாரம், இது இன்னும் 8 நாளில் அடுத்த வெள்ளிக்கிழமை நம் பள்ளியினுடைய ஆண்டு விழா கொண்டாட இருக்கிறோம். அதுதான் நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஆனால் இதையும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் வழக்கம் போல சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரு இன்டர்னல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னேன். நாம் நமக்கு கொண்டாடுவது என்னன்னா நம்முடைய மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். விளையாட்டில் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர வேண்டும். அதன்படியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் மனதில் கொண்டுதான் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தொழிலுக்கு உள்ள மாணவர்கள் வெயில நிக்க வேணாம், கொஞ்சம் நேரம் ஆகும். அவங்களை நிலையில நிறுத்திக்காது அழைப்புதல் அளித்து மிக சிறப்பான விழாவாக கொண்டாடினமோ அதே அளவிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரே ஒரு மாறுபாடு மட்டும்தான் என்னவென்றால், அவர் திருச்சி மாவட்ட அளவில் அத்லட்டிக் தமிழகத்தில் சிறப்பான ஒரு அத்லட் கோச்சாக இருக்கக்கூடியவரை நாம் அழைத்தோம். அது அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது. நம்முடைய அழைப்பை ஏற்று மனம் வந்து அவர்களுடைய நேரத்தை கொடுத்து நம் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக, நம் பள்ளியினுடைய பெருமைக்காக, இந்த பள்ளியில் படிக்கும் பெருமிதத்தோடு மாணவனாக இருந்து படித்து இந்த பள்ளியினுடைய நிகழ்வை காண்பதற்கும் அதில் பெருமிதம் பெறுவதற்கு வந்திருக்கின்ற அவர்களை பாராட்டி நம் பள்ளியின் வழியாக சிறப்பு செய்ய இந்த நேரத்தை நான் ஒதுக்கி இருக்கிறேன். முதலாவதாக விகாஸ் அவர்கள் பல் மருத்துவராக இருக்கிறார். அந்த நம் பள்ளியின் மாணவர் ஒரு பல் மருத்துவராக இருக்கிறார் என்ற நமக்கு சிறப்பு. அந்த விகாஸ் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக, நம் பள்ளியின் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டி நம்முடைய மதிப்பினையும் மரியாதையும் பாராட்டையும் தெரிவிக்க PhD டாக்டரேட் பட்டத்துக்காக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களையும் வரவேற்று அவர்களுடைய வருகையை பாராட்டி நம் பள்ளியின் தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராபர்ட் அந்தோனிராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மகிழ்விக்கின்றார்கள். நம் பள்ளியின் மாணவர் டாக்டர் முனைவர் பட்டம் பெற இருக்கிறார் என்பது சிறப்பு. அவர்களை தொடர்ந்து நம் பள்ளியின் முன்னாள் மாணவர், நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் கூட இந்த நாட்களிலே திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் மேல்நிலை பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் யோவான் பீட்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது அவர்களையும் பெருமிதத்தோடு பாராட்டி நம்முடைய மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெலிக்ஸ் அவர்கள் பொன்னாடை பற்றி மகிழ்கிறார்கள். நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், என்னுடைய நெருங்கிய நண்பர், யோவானும் என்னுடைய நண்பர் தான், அதை சொல்ல மறந்துவிட்டேன். இருந்தாலும் மில்டன் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். 2004ஆம் ஆண்டு முதல் என்னோடு பயணித்த ஒரு அருமையான அன்பு சகோதரர், நம் பள்ளியின் முன்னாள் மாணவர். இப்பொழுது ஒரு போட்டோகிராபிக் ஷாப் நடத்தி கொண்டு மிக திறமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் மில்டன் அவர்களையும் நம் துவக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பொன்னாடை போட்டி நம்முடைய மரியாதையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கின்றார். அவர்களை தொடர்ந்து அன்பு சகோதரர் பாபு அவர்கள் சிஸ்கோ நிறுவனத்தினுடைய சீஃப் ஃபோர்மேனாக தன்னுடைய பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், நம் பள்ளிக்கு பல முறையும் வந்திருக்கிறார். அந்த அன்பு நண்பர் அவர்களையும் பாராட்டி அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக ஆசிரியர் பொன்னாடை போட்டி மகிழ்விக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அன்பு நண்பர் யோகராஜ் அவர்கள் திருச்சி கண்டோன்மெண்ட் போலீஸ் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
நம் பள்ளியில் முன்னாள் மாணவர் ஒரு IPS என்பது நமக்கு பெருமை. அவர்களையும் பாராட்டி அவர்களுடைய வருகையையும் பாராட்டி அவர்களுக்கு கொண்டாடி பற்றி மகிழ்கின்றோம். அவரை தொடர்ந்து அன்பு நண்பர் பால் அவர்கள் நல்ல ஒரு டெக்கரேட்டர், அதாவது ஜோடனை செய்யக்கூடிய பணியில கல்யாணம், காது குத்து இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கலாம், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒருவராக தன் பணியை ஆட்சி கொண்டிருக்கிறார். நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். அவர்களையும் பாராட்டி அவர்களுடைய வருகையும் பெருமிதத்தோடு எண்ணி அவர்களுக்கும் பொன்னாடை பற்றி மரியாதை செலுத்துகின்றோம். அவர்களை தொடர்ந்து சதீஷ் குமார் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார், விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். ஆக நம் பள்ளியினுடைய மாணவர் இன்று விமானத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார், விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பள்ளியின் பெருமை உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக அவர்களையும் பாராட்டி அவர்களுக்கு முன்னாடி அறிவித்து மகிழ்கின்றோம். அவர்களை தொடர்ந்து அன்பு சகோதரி நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவி சாய் ரேணுகா தேவி அவர்கள் நோன் மீல்ஸ் ஆர்கனைசராக, சத்துணவு அமைப்பாளராக தன்னுடைய பணியை மிக திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். ஆக நம் பள்ளியினுடைய மாணவி ஒரு அரசு பணியில் இருக்கிறார் என்பது நம் பள்ளிக்கு பெருமை. ஆக அவர்களை வரவேற்று ஆசிரியர் பிரின்சி அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில முன்னாள் மாணவர்கள் வர இருக்கின்றார்கள். நாம் அழைப்பு கொடுத்திருக்கிறோம், நிச்சயமாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அவர்கள் வரும் பொழுது அவர்களை நாம் கௌரவிக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தியும் நான் சொல்ல இருக்கிறேன். நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களுக்கும் மாணவர்களாக உங்களுக்கும் இப்பள்ளியில் பயின்று வெகு விரைவில் நீங்களும் முன்னாள் மாணவர்களாக மாறுவீர்கள். முன்னாள் மாணவர்கள் எல்லாம் இணைந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு படித்தவர்களாக வந்திருக்கிறார்கள். 1992ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் ஒரு குழுவாக இருக்கிறார்கள். 1998 படித்த மாணவர்கள் ஒரு குழுவாக இருக்கிறார்கள். 2001 படித்த மாணவர்கள் ஒரு குழுவாக இருக்கிறார்கள். அதன் பிறகு இன்னொரு குழு, நிறைய 4-5 குழுக்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இயக்கமாக சேர்ந்து செயல்படுகிறார்கள். ஆனால் பள்ளியின் பழைய முன்னாள் மாணவர்கள் என்ற பள்ளி சார்பாகவே ஒரு பொதுவான இயக்கத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். ஆக விரைவில் AMRC பள்ளி அலுமினி இயக்கம் தொடங்கப்படும். அது பொன் விழாவின் சிறப்பாக அமையும். அடுத்த ஆண்டு பொன் விழா, அடுத்த ஆண்டு நம் பள்ளியினுடைய பொன் விழா ஆண்டு, இது 49வது ஆண்டு. ஆக அந்த ஒரு சிறப்பு செய்தி நமக்கு இருக்கிறது. ஆக இந்த ஆண்டு அதற்கான ஒரு கூடுகை இருக்க போகிறது. ஆக எல்லா முன்னாள் மாணவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு விழா இந்த வருஷம் தொடக்க விழாவாக நடக்க இருக்கிறது. அதன் பிறகு இதனை நம் பள்ளியினுடைய ஒரு இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்னாள் மாணவர்கள் துணைக்கு கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆக அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த இயக்கத்தை நாம் முன்னெடுத்து செல்வோம். ஆக இந்த ஒரு நல்ல செய்தியோடு தொடர்ந்து நம்முடைய விளையாட்டு விழா தொடர்ந்து நடக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துகிறேன். தேங்க்யூ.